இயற்கையில் வந்து விவசாயம்ன்ற ஒரு விஷயமே கிடையாதுமா. விவசாயமே வந்து செயற்கையான ஒரு விஷயந்தான். அதாவது இயற்கை விவசாயம்னா என்ன பண்ணணும் தெரியுமா? பேசாமல் இருக்கணும். அதுதான் இயற்கை விவசாயம். பறவை பழத்தை தின்று அது கொட்டையை போட்டு அந்த கொட்டையில் மரம் வளர்ந்து காய் காய்ச்சாதான் அது வந்து இயற்கை விவசாயம். இல்லை, இப்போ இயற்கை விவசாயம்னா நீங்கள் தவறாக புரிஞ்சுறீங்களோ? இப்போது ரசாயன உரங்கள்லாம் போடாமல் ஒரு விஷயத்தை வளர்க்கணும். நம்ம ரசாயனம்ன்ற பேரே தப்புன்ற. சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றியா இல்லையா? அது ரசாயனமா இல்லையா? நீ சாதாரணமாக உப்புன்னு சொன்னால் அது உப்பு. ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் உப்புன்னு சொல்ல மாட்டார், சோடியம் குளோரைடும் பேர். இப்போ ஒன்றும் நம்ம இந்த உருட்டு பூராமே என்னென்னா எளிய மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரக்கூடாது. இப்போ மோடி அவர்கள் இயற்கை விவசாயத்தை ஏன் முன்னிலைப்படுத்துறாரு? இயற்கை விவசாயத்தை முன்னிலைப்படுத்துகிற இலங்கை என்னாச்சு? பிச்சை எடுத்தது, நாடே திவால் ஆயிடுச்சு. 60களில் இயற்கை விவசாயத்திலேயே மட்டும்தான் இருந்த ஒரு காரணத்தினால தான் அப்போ பஞ்சம் வந்தது. அதன் பிறகு இந்திரா காந்தி வந்து கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் கொண்டு வந்து பால் உற்பத்தியும் விவசாயத்தையும் நவீன மயமாக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ சாப்பாடு ஒழுங்காக கிடைக்குது. அப்போ இந்த உற்பத்தி இல்லைன்னா என்ன ஆகும்? மறுபடியும் பஞ்சம் தான் வரும். நம்ம 140 உணவு கிடைக்குதுல்ல, அதைத்தான் விஷயமே. அவனுக்கு என்ன, பணம் வைத்திருப்பவனுக்கு மட்டும் உணவு கிடைச்சா போதும்னு சொல்கிறான். பணம் வைத்திருப்பவனுக்கு சத்தான உணவுன்னு சொல்கிற உணவாகவே இருக்கட்டும், பணம் இல்லாதவனுக்கு உணவே கிடைக்காது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். இயற்கை விவசாயம் உருட்டுகள் அப்படின்னு விரிவாக பேசலாம்னா, மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தார். அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து படிப்படியாக இயற்கை விவசாயத்துக்கு திரும்பணும், ஏற்கனவே பஞ்சத்திலேருந்து வந்த வரலாறுலாம் நமக்கு இருக்குது, மீண்டும் இயற்கை விவசாயத்துக்கு திரும்புதல் அப்படின்றது ஏதாவது ஆபத்தை உருவாக்குமா அல்லது நன்மையை பயக்குமா? இந்த டிஸ்கஷன் எப்படி பார்க்குறீங்க? ஆபத்தை உருவாக்குமா நன்மையை உருவாக்குமா அப்படின்லாம் நம்ம கேட்கவே வேண்டாம். நாசமாக போகிறதுக்கு உண்டான வழி தான் இயற்கை விவசாயம். மஞ்சள் வந்து நல்லதும்பாங்க. தீப்பட்ட புண்ணுக்கு காயத்துக்கெல்லாம் மஞ்சள் தடவுனீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிபயோட்டிக்கில் அதில் குர்குமின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த மஞ்சளை தடவி குணப்படுத்துறது சரியாக இருக்குமா? மஞ்சளில் பல பொருட்கள் இருக்குது, அதில் குர்குமின் அப்படின்ற அந்த ஒன்று தான் வந்து அந்த காயத்தை ஆற்றக்கூடிய குணம் படைச்சது அப்படின்றது நமக்கு விஞ்ஞானபூர்வமாக தெரியும். அப்போ அந்த குர்குமீனை மட்டும் தனியாக எடுத்து போட்டால் அது வேகமாக ஆறும்ல. நான் மஞ்சள் ஈஸியாக கிடைக்குதுல்ல? ஈஸியாக கிடைக்குதுன்றது வேறமா. உனக்கு அதை வேற ஒருத்தன் அந்த வேலையை செய்யறதுக்கு தயாராக இருந்தான்னா, நீ மஞ்சளை தேடிக்கிட்டு மஞ்சளை அரைச்சி பூசிக்கிட்டுலாம் இருக்கிற நேரத்துக்கு நேராகவே அதை எடுத்து போட்டால் உனக்கு வேலை முடிஞ்சதில்ல. அதை புரிஞ்சிக்காம தான் இந்த லூஸுங்க பேசிக்கிட்டு இருக்கிறது. என்னென்னா, இயற்கையில் வந்து விவசாயம்ன்ற ஒரு விஷயமே கிடையாதுமா. இயற்கைன்னு விவசாயமே வந்து செயற்கையான ஒரு விஷயந்தான். ஒரு மரம் வந்து, அதாவது இயற்கை விவசாயம்னா என்ன பண்ணணும் தெரியுமா? பேசாமல் இருக்கணும். அதுதான் இயற்கை விவசாயம். பறவை பழத்தை தின்று அது கொட்டையை போட்டு அந்த கொட்டையில் மரம் வளர்ந்து காய் காய்ச்சாதான் அது வந்து இயற்கை விவசாயம். சரியா? மனுஷன் வந்து எப்போ வந்து விதைச்சி வளர்க்க ஆரம்பிக்கிறானோ அப்போவே அது இயற்கை கிடையாது. ஒரு மாமரம் அது தானாக எங்கேயோ வளர்ந்துருக்கும். யாரோ ஒருத்தர் பறித்து சாப்பிட்டு போவாங்க. சாப்பிட்டு போகும்போது யாரோ தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது தானாக உளுந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சி அதுதான் வளர்ந்து வரணும். அப்படி வளர்ந்து வந்தால் தான் அது இயற்கை. இல்லை, இப்போ இயற்கை விவசாயம்னா நீங்கள் தவறாக புரிஞ்சுறீங்களோ? இப்போது ரசாயன உரங்கள்லாம் போடாமல் ஒரு விஷயத்தை வளர்க்கணும். நம்ம ரசாயனம்ன்ற பேரே தப்புன்ற. ரசாயனம்ன்ற பேரே தப்பு. சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றியா இல்லையா? அது ரசாயனமா இல்லையா? நீ சாதாரணமாக உப்புன்னு சொன்னால் அது உப்பு. ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் உப்புன்னு சொல்ல மாட்டார், சோடியம் குளோரைடும் பேர். சோடியம் குளோரைடுன்னு சொல்லும்போது அதுக்கு ரசாயனமாக மாறிடுமா? அதுதான் விஷயமே. உப்பையும் யூரியாவையும் ஒன்றா இது பண்ண முடியாது. அது ஒரு பேர், இது ஒரு பேர். சரியா? அப்போ நீ இயற்கையாகவே உப்பு வேணும்னா என்ன பண்ணணும்? கடல் தண்ணியை எடுத்து ஊற்றிக்கணும் உடம்புல. அதை உப்பெல்லாம் வச்சு உப்பெல்லாம் ரெடி பண்ணி அதை காய வச்சு அதை பேக் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணும்போதே அது ரசாயனம் ஆகிடுதுல்ல. அப்போது உண்மையே சொல்லணும்னா, நீ எப்போ விவசாயம்னு ஒரு வேலையை செய்கிறியோ, அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே வேறு எந்த செடி கொடியும் வளர விட மாட்டேன். களை எடுக்கிறியா? எதுக்கு களை எடுக்கிற? அப்படியே விட்டுற வேண்டியது தானே. இயற்கையில் அதுவும் வளர்ந்துட்டு போகுது, அதையும் தடுக்கிற. பயிர் நாசமாகுதுல்ல, அப்போ மட்டும் அது இயற்கை இல்லையா?
பேசுகிறாங்கல்ல மனித ஏன்னா விலங்கு நல ஆர்வலர், விலங்குகளுக்கும் இந்த பூமியில் இடம் உண்டு அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. அப்போ களைகளுக்கும் இடம் இல்லையா? நீ எதுக்கு களை எடுக்கிற? வேப்பெண்ணெய் தெளி அப்படின்ற. அந்த பூச்சிகளுக்கு உயிர் வாழ உரிமை இல்லையா? பஞ்சகவ்யம் தெளிச்சா ஒரு நல்லதுன்னு சொல்றிய. அப்போ அந்த பஞ்சகவ்யம் தெளித்து அந்த பூச்சிங்கெல்லாம் செத்து போகுமே, அப்போ அந்த பூச்சிகளுக்கு உயிர் வாழறதுக்கு உரிமை இல்லையா? அப்போ விவசாயம்னு சொல்லும்போதே நீ எந்த மெத்தடில் பண்ணாலும் அது இயற்கை கிடையாது, அது செயற்கையான ஒரு விஷயந்தான். நீ என்ன பண்ணுற, ஒரு இடத்துல முதல்ல நெல்லை தூவுற, அப்புறம் அது வளர்ந்து வந்தோடனே அதை எடுத்து அப்படியே விட்டா கூட சரியான ரிசல்ட் கிடைக்காதுன்னு அதை ஃபுல்லாக பிடுங்கி அதை ஒரு சீரான இடைவெளி வச்சு நாற்று நடுற வேலைன்னு ஒரு நாற்று நடுற வேலையை செய்கிறீங்க. அப்புறம் 10 நாளைக்கு ஒரு தடவை களை எடுக்கிற வேலைன்னு களை எடுக்கிறீங்க. பஞ்சகவ்யம் தெளித்தாலும் அதுவும் பூச்சியை கொல்ல தான் செய்யுது. அது பூச்சி இயற்கையாக வருது, அது பாட்டுக்கு எதையோ சாப்பிடுது, அதை தடுக்கிறதுக்கு உண்டான வேலையும் செய்கிறீங்க. அப்போ இயற்கை விவசாயம்னு எதுவுமே கிடையாது. நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோம்னா, இப்போது விறகடுப்பில் சமைச்சு பார்த்துருக்கீங்களா? விறகடுப்பில் சமைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சமையலில் வந்து சாதம் பொங்கி வடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். எதனால்? விறகுல வர தீ வந்து மஞ்சளாக தான் எரியும். பார்த்துருக்கீங்களா? அதிகபட்சம் மஞ்சள் சிவப்பாக எரியும், இல்லை அதிகபட்சம் மஞ்சளாக எரியும். அதுக்கு மேலே வேறு கலரில் எரியாது. நெருப்போட நிறம் வந்து ஸ்டார்டிங் பார்த்தா சிவப்பாக இருக்கும். அந்த சிவப்புலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ அது நீளத்தை நோக்கி நகருதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுலேருந்து வரக்கூடிய உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த உஷ்ணம் வந்து அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகும். இந்த தீ மிதிக்கிறாங்களே, ஏதாவது ஒரு நல்ல இரும்பு பிளேட்டை போட்டு சூடு பண்ணி அது மேலே நடக்க சொல்ல நடக்க முடியுமா? விறகு கட்டையை எரிச்சிட்டு போட்டு அது மேலே நடக்கிறாங்க. எதனால? விறகு வந்து மரம் வந்து ஒரு பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு. மொத்தத்துலேயே இட்ஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே. அதனால அதுலேருந்து வரக்கூடிய உஷ்ணம் கம்மியாக இருக்கும். அதனால் அது மேலே ஏறினா காலில் வந்து அந்த சூடை தாங்கிட்டு ஓடிடலாம். மெழுகுத்தி எரியுது இல்லை, மெழுகுத்தி அப்படி கையால் பிடிச்சி அணைச்சிடலாம். நீங்கள் நாங்கள் வந்து விறகடுப்பில் சமைக்கிறோம், அதனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்ட் பண்ணுறாங்கல்ல, அது ஏன்? அது வேற ஒன்றும் இல்லைம்மா. குறைஞ்ச தீயில் வச்சு சமைச்சிங்கன்னா அந்த சாப்பாடு எப்போவுமே நல்லாயிருக்கும். அதுக்கு விறகடுப்பில் தான் சமைக்கணும்னு அவசியம் இல்லை. கேஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு சமைச்சாலே போதும். எப்போவுமே ஒரு தொழில்நுட்பம் வருது பார்த்தீங்களா? அந்த தொழில்நுட்பம் வந்தாலே இந்த ஆண்ட பரம்பரை அப்படின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிறவன், இல்லை அந்த பண்ணையார் புத்தியில் இருக்கிறவன், இல்லை சாதி வெறியில் இருக்கிறவன் பூரா என்ன தெரியுமா தோணும் அவனுக்கு? இது ஏன் இந்த வேலையெல்லாம் ஈஸி ஆயிடுச்சு? இயற்கை விவசாயத்தை கூட ஜாதி ஏற்றுட்டு வருவீங்களா? எல்லாத்துலேயுமே சாதி இருக்குது. எதில் தான் சாதி இல்லை நம்ம ஊரில்? எல்லாத்துலேயும் சாதி இருக்குது. இயற்கை விவசாயம்னு சொல்கிறதே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? வேலை செய்யாமல் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சொல்கிறதே என்ன சொல்கிறாங்க? வேலை செய்யாமல் இருக்கலாம். அதாவது நான் வந்து ஒரு தோப்பு வச்சுருக்கேன், அந்த தோப்பில் மாங்காய் காய்க்குது, அரிசி விளையுது, எல்லாமே விளையும். நான் வெளியே போய் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. உள்ளேயே ஆடு வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், கோழி வளர்ப்பேன், அதையே நான் சமைச்சு சாப்பிட்டுப்பேன். நான் அதனுடைய கழிவுகளை நான் உரமாக போட்டுப்பேன். அந்த கழிவுலாம் பத்துமா? அதான் கேள்வி. இப்போ இன்னொரு ஊட்டுவாங்க. அதில் தானே இப்போ தற்சார்புன்னு ஒன்று வருது. உங்கள் ஃபேமிலிக்கு தேவையானதை நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்களே அதை அனுபவிச்சுக்கோங்க. அப்போ உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நீங்களே நெஞ்சிப்பீங்களா? நீங்களே பருத்தி வளர்த்து, அந்த பருத்தியிலேருந்து நீங்களே நூல் செஞ்சு, அந்த நூல்லேருந்து நீங்களே துணி செஞ்சு, நீங்களே அந்த துணியை போட்டுப்பீங்களா? நீங்களே உங்களுக்கு முடி வெட்டிப்பீங்களா? உங்களுக்கு தேவையான செருப்புக்கு நீங்களே ஒரு மாடை வெட்டி அந்த தோலை பதப்படுத்தி அந்த தோல்லேருந்து நீங்களே செருப்பு செஞ்சுப்பீங்களா? தற்சார்புனா நீ எதுக்குமே அவட்டையும் வந்து கேட்கக்கூடாது. விவசாயம் மட்டும் நான் தற்சார்பு பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னால் இது போங்காட்டம்னு அர்த்தம். என்கிட்ட அரிசி இருக்குன்னா நான் அரிசி கொடுத்துட்டு நான் செருப்பு வாங்கிக்க போகிறேன், அவ்வளோதானே? அதுக்கு தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதைத்தான் செஞ்சுட்டு போன்றேன். நீ வேலை பாரு, காசு இருக்குது, காசை கொடுத்து அரிசி வாங்கிக்கோ. பணம்ன்றதே எதுக்குப்பா உருவாச்சு? இந்த பண்ட மாற்று முறையெல்லாம் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் பணம்ன்றதே உருவாகுது. புரியுதா? நான் வந்து உட்காந்து ஒரு சிலை செய்கிறேன், இவ்வளோதான் செய்ய, ஒரு சிலை தான் செய்ய முடியும். நீ அவ்வளோ பெரிய வயல் வச்சுருக்க, 100 மூட்டை நெல் வச்சுருப்ப. நீயும் அதே அளவு தான் உழைப்பு, நானும் அதே அளவு தான் உழைப்பு. கரெக்டா? அப்போ வந்து இந்த சிலையை கொடுத்துட்டு அப்படியே 100 மூட்டை நெல்லையும் கொடுத்துருவானா? அப்போ உழைப்பை வந்து கணக்கிடுவதற்கு தேவைதான் பணம்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கிறோம்.
இவங்க என்ன உருட்டுறாங்க இப்போ ஒன்றும் இல்லாமல் இந்த உருட்டு பூராமே என்னென்னா எளிய மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரக்கூடாது. அதோட அந்த சிந்தனையின் நோக்கம்தான் இப்படி உருட்டுறது. அதாவது நீ செய்யக்கூடிய வேலையை நீ தப்பாக செய்கிற, உன்னை கில்ட்டுக்கு ஆளாக்குறது. இந்த இயற்கை விவசாயம் பேசுகிற இதே ஆளுங்க தான் எதை பற்றி பேசுவாங்கன்னா மினிமலிசம்னு பேசுவாங்க. இப்போ மோடி அவர்கள் இயற்கை விவசாயத்தை ஏன் முன்னிலைப்படுத்துறாரு? இயற்கை விவசாயத்தை முன்னிலைப்படுத்துகிற இலங்கை என்னாச்சு? பிச்சை எடுத்தது. நாடே திவாலாயிருச்சு. நாடு திவாலாயிருச்சு. 60களில் இயற்கை விவசாயத்திலேயே மட்டும்தான் இருந்த ஒரு காரணத்தினால தான் அப்போ பஞ்சம் வந்தது. அதன் பிறகு இந்திரா காந்தி வந்து கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் கொண்டு வந்து பால் உற்பத்தியும் விவசாயத்தையும் நவீன மயமாக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ சாப்பாடு ஒழுங்காக கிடைக்குது. அறிஞர் அண்ணா படி அரிசி ₹1 போடுறேன்னு சொல்லப்போ அதுக்கு அரிசி கிடைக்கல. அதுக்கு அரிசி கிடைக்கல. இன்னைக்கு 20 கிலோ அரிசி நம்ம கொடுக்குறோம். இதை பார்த்துட்டு ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுது? ஐயோ நானும் 15 கிலோ கொடுக்குறேன் அப்படின்னு இந்தியா பூரா கொடுக்குறேன்ட்டு வராங்க. புரியுதா? அப்போ இந்த உற்பத்தி இல்லைன்னா என்ன ஆகும்? மறுபடியும் பஞ்சம் தான் வரும். நம்ம 140 உணவு கிடைக்குதுல்ல, அதைத்தான் விஷயமே. அவனுக்கு என்ன, பணம் வைத்திருப்பவனுக்கு மட்டும் உணவு கிடைச்சா போதும்னு சொல்றான். பணம் வைத்திருப்பவனுக்கு சத்தான உணவுன்னு சொல்ற உணவாகவே இருக்கட்டும், பணம் இல்லாதவனுக்கு உணவே கிடைக்காது. மரச்செக்கு என்னன்னு வச்சிருக்காங்க. மரச்செக்கில் போட்டு நீ ஆட்டினா சாதாரண மிஷினில் ஆடுற எண்ணெயில் கிடைக்கிற எண்ணெயை விட 60% தான் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு மேலே அதை ப்ரெஸ் பண்ண முடியாது. மெஷினில் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் 100% எண்ணெய் எடுத்துட முடியும். புரியுதா? நாட்டு சக்கரைன்னு ஒன்று போட்டு உருட்டுறாங்க பாரு. ஐயோயோ எனக்கு தலை வலிக்குது அதை பார்க்கும்போதெல்லாம். போவாங்க, மாஸ்டர் 2 டீ 1 நாட்டு சக்கரை அப்படிங்கிறது. அது என்ன நாட்டு சக்கரை? சாதாரண ஒயிட் சுகரில் பண்ணுற ப்ராசஸில் ஒரு ப்ராசஸ் கம்மி அது, ஆனால் அதுக்கு விலை ஜாஸ்தி. நீ கடையில் போய் ஒயிட் சுகர் வாங்கினேன்னு வச்சுக்க, ஒரு கிலோ வந்து ₹35 சம்திங். நீ நாட்டு சக்கரை வாங்கினா ₹60 அது. ஆனால் இதில் செய்கிற வேலையை விட அதில் ஒரு வேலை கம்மி. அதாவது கரும்பு சாறு எடுத்து அதை காய்ச்சி அதில் சுண்ணாம்பை போட்டு காய்ச்சி, சுண்ணாம்பு சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லணும், கால்சியம் அப்படின்னு ஒரு ரசாயனத்தை போட்டு காய்ச்சி அது வந்து சர்க்கரையாக மாறிடும். அப்படி சர்க்கரையாக மாறும்போது நீ அப்படியே விட்டுட்டேன்னா அது ப்ரௌன் கலரில் இருக்கும். அது நாட்டு சர்க்கரை. அதை கார்பன் போட்டு, இல்லை இதுக்கு வேணால் தமிழில் சொல்லுவோம், கறியை போட்டு க்ளீன் பண்ணனா கறி என்ன பண்ணுன்னா அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அந்த பூராத்தையும் உறிஞ்சு எடுத்துரும். அந்த அசுத்தங்களெல்லாம் உறிஞ்சு எடுத்ததுனால அது கலர்லெஸ்ஸாக மாறிடும். கலர்லெஸ்ஸாக மாறும்போது தான் அது கிறிஸ்டலைஸ் ஆகும்போது ஒயிட் கலர் சுகராக வருது. இந்த கலரை எடுக்கக்கூடிய வேலையை செய்யாமல், அதாவது செய்கிற வேலையில் ஒரு ஸ்டேஜை வந்து வேலையை செய்யாமல் விட்டுட்டு மறுபடியும் அதை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அது இன்னும் இதை விட ஒஸ்தி, அதுக்கு ₹60 அப்படின்றாங்க. இது என்னென்னா, இந்த இயற்கை விவசாயம்னு சொல்கிறதே என்னென்னா உன்னை ஒரு கில்ட் ட்ரிப்பில் ஏற்றுறது. நீ சாப்பிட்ற பொருள் சரி கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறதுல அதானே வருது. நீங்கள் காலையில் இதை சாப்பிட்றீங்களா, ஐயோ உங்களுக்கு சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வந்துடும், இதை சாப்பிட்டா உடம்பு வெயிட் ஏறிடும், அப்படி தானே சொல்லி நம்ம பயன்படுத்துகிறாங்க. நம்மளை வந்து ஓவராலாக இந்த ஃபுட்டு சாப்பிடுங்கன்னு தான் நம்மளை டைரக்ட் பண்ணுறாங்க. அதாவதுமா, நம்ம வந்து இப்போதைய வேலை முறைகள், உழைக்கும் முறைகள் மாறி போச்சு. உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு, நடப்பது குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? நாம் எக்ஸசைஸ் பண்ணணும். சரியா? எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 40 வயசில் சுகர் வரும், பிபி வரும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியது. நீ எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா உன் பாடி எப்போவுமே ஃபிட்டாக தான் இருக்க போகுது, என்ன சாப்பாடை நீ சாப்பிட்டாலும். சரியா? மைதா மைதா மைதான்னு அடிச்சுக்கிறாங்களே, உலகம் பூரா பீஸா தான் ஃபேமஸாக விற்றுக்கிட்டு இருக்குது, நூடுல்ஸ் தான் ஃபேமஸாக விற்றுக்கிட்டு இருக்குது. அப்போ இவன் நோக்கம் என்ன? ஒரு நிலத்தை வாங்கணும், அங்கே வேலை செய்ய ஒருத்தன் வருவான், நமக்கு நான் ஒன்றும் செய்ய வேண்டாம். இது எந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான்? நாட்டாம சரத்குமாருக்கு தான் வந்து நிற்கிறான். அவனுக்கு என்ன தேவைப்படுது? நான் உட்காந்துருப்பேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், 4 பேர் வந்து வேலை செய்வான், ஐயான்னு என்னை பார்த்து கும்பிடு போடுவான், அவன் எனக்கு விவசாய வேலையை பண்ணி கொடுப்பான். முதல்ல இன்னொன்று புரிஞ்சுக்கம்மா,
2 முட்டை சாப்பிட்டேன்னா உனக்கு ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன் கிடச்சிடும். அதுக்கு எவ்வளோ செலவாகும்? 14 ரூபா. அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து கீரை சாப்பிடலாமே அப்படின்றாங்க. கீரை சாப்பிட்டா புரோட்டீன் கிடைக்குமானா கிடைக்கும், கிடைக்காதுன்னு இல்லை. ஆனால் அதே 2 முட்டையில் கிடைக்கக்கூடிய புரோட்டீன் நீ உனக்கு கீரையில் கிடைக்கணும்னா 2 கட்டு கீரை சாப்பிடணும். நீ இல்லை 30 ரூபாய் விட்டு 2 கட்டு கீரை திங்க முடியுமா உன்னால? நம்ம என்ன மாடா? உதாரணம் தான் சொல்லுவாங்க, மாடு எல்லாம் என்ன நான்வெஜ்ஜாக சாப்பிடுது, மாட்டுக்கு புரோட்டீன் கிடைக்குது இல்லை அப்படிம்பாங்க. நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டு புரோட்டீன் ஏற்றிக்கிறேன்றீங்க. அந்த மாட்டுக்கு புரோட்டீன் எங்கேருந்து கிடைக்குது? அது கீழே இலை தலையில் தானே கிடைக்குது. அப்போ மாடு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளால சாப்பிட முடியுமா? அப்போ கூட பார்த்தோன்னா பால் கறக்கிற மாட்டுக்கு புரோட்டீன் பத்தாதுன்னு சொல்லிட்டு புண்ணாக்கு வைக்கிறாங்க. அது சாப்பிட்ற வெறும் அந்த வைக்கலும் புல்லும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு புண்ணாக்கு வைக்கிறாங்க. புரியுதா? இயற்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுமா. மனித வாழ்க்கையே செயற்கை தான். இயற்கை விவசாயத்துக்கு திரும்பினா பஞ்சம் வந்துடும் அப்படின்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அது வந்து இந்த பாலிசி மேக்கர்ஸுக்கு தெரியாது. அவர் வந்து ப்ரொமோட் தானே பண்ணிட்டு போறாரு. மோடி செல்வ எல்லாமே நல்ல விஷயம் தான் சொன்னாரா? அவர் சொன்ன எதுவுமே நல்ல விஷயமே கிடையாது. அவர் எதை தான் மக்களுக்கு நல்லது சொல்லியிருக்காரு, இதை நல்லது சொல்ல போறாரு. மேல்தட்டு மக்களை குஷிப்படுத்துறது மட்டும்தான் வலதுசாரிகளின் வேலையா இருக்கும். அப்ப இவனுக்கு என்னன்னா, இவனுக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாதுமா. நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை. அதோட சேர்த்து எங்க ஐயா சுபவி சொல்லும்போது இன்னொன்று சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு பேர். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளால வந்து இன்னைக்கு மட்டன் சாப்பிடலாமா சிக்கன் சாப்பிடலாமான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த வீட்டில் இருக்க மனைவி தான் அதையும் போட்டு சமைக்கணும். இவன் சமைக்க மாட்டான். அப்படி இவனுக்கு சாப்பிடணும்னு சொன்னா இவன் சமைக்கணும். அது எதுக்கு நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்றாங்கன்னா, மாடு மேய்க்கிற வேலையோ ஆடு மேய்க்கிற வேலையோ விவசாயம் பண்ற வேலையோ இருந்தா உனக்கு ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. அது நம்ம வீட்லயே இருக்குது. எல்லாரும் தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் போயிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். உன்னால லீவ் எடுக்க முடியுமா? டெத்தா இருந்தா கூட ஒருத்தர் அந்த வீட்டுல இருந்து போய் ஆடு ஓட்டிட்டு தான் வரணும். இவன் சொல்ற இந்த இயற்கை வாழ்வியல், இயற்கை விவசாயம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் ஒரு நாள் கூட உனக்கு லீவ் கிடையாதுன்னு அர்த்தம். நீ ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன்னா எடுக்க முடியாது. அன்னைக்கு திடீர்னு பூச்சி வந்தால் பூச்சி அடிக்கணும், பூச்சி மருந்து அடிக்கணும், ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் யாரும் ஆடு சாப்பிட்றதுக்கு, கோழி சாப்பிட்றதுக்கு, மாடு சாப்பிட்றதுக்கு எவனோ ஒருத்தன் உழைச்சி தானே ஆகணும். எவனோ ஒருத்தன் உழைக்கணும். நீ ஓசியில் சாப்பிடுவியா? நீ உன் வேலையை பாரு, அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான். எல்லாரையும் இயற்கை விவசாயத்துக்கு வா நீ ஏன் கூப்பிட்டு இருக்க, ஏன் அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க? வடிவேல் சொல்கிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் யூ கோ மேன் ஒய் மீ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வேணா நாம் இந்த இயற்கை விவசாயம்ன்றது வந்து ஒரு ஏமாத்து வேலை, அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவ்வளோ சாணி முதல்ல கிடைக்குமா? நீ 10 ஏக்கரில் விவசாயம் பண்ணுற, 10 ஏக்கர் விவசாயத்துக்கு தேவையான சாணி கிடைக்குமா உனக்கு? முதல்ல அது சாணிக்கு எங்கே போவ? அதுவும் இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பணும்னா நெற்பயிர் எல்லாமே 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் வளர்க்கணும். ஏன் அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த உரம் பத்தாது. இந்த உரம் பத்தாது. அதாவது இப்போல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்னொன்று உருட்டுவாங்க. இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் சாப்பிட்டு இந்த பொம்பளை பிள்ளைலாம் 12 வயசு 10 வயசு 11 வயசுலலாம் வயசுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு. அந்த காலத்தில் வயசுக்கு வரமாட்டாங்க. காரணம் என்னென்னா, வீட்டில் சோறு தவிர வேறு ஒன்றும் கிடையாது, புரோட்டீனே கிடைக்காது. சோத்தை தான் 3 வேளையும் திம்பாங்க. மதியானம் சோறை வடிப்பாங்க, ஒரு குழம்பு வைப்பாங்க. ராத்திரி என்ன பண்ணுவாங்க, அந்த சோத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஊறுகாவை தொட்டுக்கிட்டு நைட்டு சோறை தின்னுவாங்க. இல்லைன்னா ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு சோத்தை தின்னுவாங்க. மறுநாள் காலையில் அதே சோறு. இப்போ என்ன ஆகிட்டாங்க பாருங்க, அந்த பழைய சோறு வந்து ஸ்பெஷல் 150 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்கான். பழைய சோறு வெங்காயம் சோறு ஆனால் ஊறுகாய் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி 150 ரூபான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பாட்டி வீட்டிலலாம் பார்த்தேன்னு வச்சிங்க, அந்த தெரு ஃபுல்லாகவே எல்லோரும் காப்பி குடிப்பாங்கப்பா. காலையில் சாயங்காலம் காப்பி குடிப்பாங்க. காப்பி எப்படி குடிப்பாங்க? காப்பி தூள் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க விடுவாங்க. அது கொதிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளோ சைஸுக்கு ஒரு கருப்பட்டி எடுத்து உடச்சி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. எல்லாம் முடிஞ்சுதா? அப்படியே வடிகட்டி ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு போயிடுவாங்க. பால் பால்லாம் செலவியா? அதிகபட்சம் பால் வாங்குறதே யார் வீட்டில் வாங்குவாங்கன்னா, கை குழந்தை இருக்கிற வீட்டில் தான் பால் வாங்குவாங்க. வேறு யார் வீட்லையும் பால்லாம் வாங்க மாட்டாங்க.
புரோட்டீனே கிடையாது. சோறு, காப்பி, இப்படி வர காப்பி தான், அதுவும் கருப்பட்டியை போட்டு தான் ஆச்சு. ஏன்னா ஜீனி வந்து விலை ஜாஸ்தி. ஜீனி விலை ஜாஸ்தி மட்டும் இல்லை, கருப்பட்டி வந்து இவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, ஆக்சுவலாக சுகரை விட கருப்பட்டி விலை கூட. ஆனால் இவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, கருப்பட்டி இவங்களே காய்ச்சிடுவாங்க. வயலில் மரம் இருக்கும், அந்த பதநீரை இறக்கி கொண்டு வந்து காய்ச்சி கருப்பட்டி ஆக்கி வச்சுருவாங்க. ஸோ கருப்பட்டி வந்து ஈஸியாக கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால காசு கொடுத்து ஜீனி வாங்க வேணான்னு வாங்க வேணான்னு இல்லை, வாங்குறது காசு கிடையாது. அப்போ தற்சார்பு பொருளாதாரம் அங்கே செயல்படுது, சரியாக செயல்படுதுன்னு எடுத்துக்கணும். பிச்சைக்கார லைஃப்யா அது. உனக்கு போதுமான புரதம் கிடைக்கல, போதுமான சுவையில் எந்த சாப்பாடும் இல்லை, 3 வேளையும் நீ வெறும் சோறை தின்னு பாரு. 3 வேளை வெறும் சோறு தின்னு பாரு. ஒரு சில வீடுகள்லாம் குழம்பு எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? சோறை வச்சிருவாங்க, குழம்ப பக்கத்தில் ஊற்றுவாங்க, சோத்து மேலே ஊற்ற மாட்டாங்க. இந்த சோறை எடுத்து உருட்டி அந்த குழம்புல தொட்டு அப்படியே வாயில போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் வறுமை. எனக்கு தெரிஞ்சு கரூர் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ போனப்போ என்ன பண்ணாங்க, டக்குன்னு புறா கறி வச்சாங்க. சூப்பராக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அவங்க வயலில் இருக்க கிணத்துல இருந்து புறா பிடிச்சி வந்திருக்காங்க. அவங்களும் பெரிய பணம் படைச்ச ஃபேமிலி கிடையாது. ஏதோ ஊர்லேருந்து பேரன் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கானே, ஏதாவது கறி சோறு மரியாதை போடணுமே, கறி வாங்குறதுக்கு காசு வேணுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டே இருந்தாங்க. 3 மணிக்கு தான் சாப்பிட்டோம். எதுக்கு வெயிட் பண்ண சொல்றாங்கன்னு பார்த்தா, இந்த கண்ணியில் புறா மாட்டலை, புறா மாட்டினதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து சமைச்சிக்காங்க. இப்போ நீ என்ன பண்ணுவ? அதான் நேராக பக்கத்தில் போய் ஆனால் ஒரு 1/2 கிலோ சிக்கனை கொண்டு வாங்கிட்டு வந்து டக்குன்னு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடுவேன். அந்த காலத்தில் கிராமங்களில் கோழியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தில் ஒன்று. ஒரு வீட்டில் கோழிக்கறினா அதுக்கு பழமொழியே இருக்குது. என்ன தெரியுமா? குடியானவங்க வீட்டில் கோழிக்கறினா ஒன்று கோழிக்கு உடம்பு சரியில்லை, இல்லை குடியானவனுக்கு உடம்பு சரியில்லைம்பாங்க. இல்லாதவரை அதை கறி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வாழ்வாதாரம், அது இருக்கிறவரை முட்டை போட்டுக்கிட்டு இருக்குமே அப்படின்னு. புரியுதா? அது வந்து வாழ்வியல் கிடையாது, அது வறுமையில் இருந்த காலம். நீ இயற்கை விவசாயம் சரியா அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயிகிட்ட போய் கேளு. ஐடியில் படிக்கிறவன்ட்ட கேட்காத. பைத்தானில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு விவசாயிகிட்ட போய் கேட்பியா? C++ல எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஒரு விவசாயிகிட்ட போய் கேட்பியா? விஷுவல் C++ல எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஒரு தச்சு வேலை செய்கிறவர்கிட்ட போய் கேட்பியா? எந்த தொழிலை பற்றி கேட்கணும்னா அந்த தொழில் சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் கேட்கணும். கரெக்டா? விவசாயம்ன்றது உடல் உழைப்பை மிக பெரிய அளவில் கேட்கக்கூடிய ஒரு தொழிலாக இன்றைக்கும் இருக்குது. அதை மாற்றணும். அதை மாற்றி என்ன பண்ணணும்? இன்னும் மெக்கனைஸ் பண்ணணும். நாற்று நடுறதுலேருந்து எல்லாத்துக்கும் மிஷின் வரணும். புரியுதா? அப்போ அவங்க எல்லாருக்கும் வேலை போயிடுமே அப்படின்னு ஒரு விட்டுருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் போகாது, அவங்க வேறு வேலை பார்க்க போயிடுவாங்க. சரியா? இது வந்து என்னன்னா, தன்னை உயர்வாக ஒருத்தன் காட்டிக்கணும்னு விரும்புகிற காரணத்தினால் நீ சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லைன்னு உன்னை ஏமாத்துறான். இதுக்கு திரைப்படங்கள்லையும் புரிதலே இல்லாத முட்டாள் இயக்குநர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி காட்சிகள்லாம் படத்தில் வைக்கிறாங்க. ஒரு படத்தில் ஒரு காட்சி வரும், அவர் ஒரு புரட்சிக்காரர் ஒருத்தர், இன்னொருத்தன் அப்போ தான் ஜெயிலுக்கு போயிருப்பான். அந்த பையனை பார்த்துட்டு நல்ல பையனாக இருக்கே, ஏன்பா ஜெயிலுக்குலாம் வந்தால் ஒழுங்காக திருந்தி வாழ அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சாப்பாடு வச்சுக்கோ சாப்பிட போவாங்க. அதில் ஒரு கத்திரிக்காய் தூக்கி தள்ளி போடுவான். ஏன்டா தூக்கி போட்டேன் அப்படின்னா, அதில் புழு இருக்கு. நான் டேய் புழு இருந்தால் நல்ல கத்திரிக்காய்டா, ஏன்னா அதில் பூச்சி மருந்து அடிக்கலை. எவ்வளோ பெரிய தத்துவம் பேர். அது சொத்தையான கத்திரிக்காய், பூச்சி கடிச்சா சொத்தையாயிரும், அது கண்டாமினேட் ஆனது. அவன் என்ன சொன்னான்? பூச்சி மருந்து அடிக்காத கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய், அதையாவது சாப்பிடு, அழுகி போனதை தின்னுன்றோம். இன்னொரு படத்தில் ஜோதிகாயை வச்சு வீட்டு மொட்டை மாடியிலே காய் வளர்த்தோம், அந்த காயை வச்சே நாங்கள் சமைச்சோம். மொட்டை மாடியில் வளர்க்குற காய்கறியை வச்சு ஒரு கல்யாண வீட்டுக்கு சமையல் பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய அபத்தம், எவ்வளோ பெரிய அபத்தம்னு யோசிச்சு பாருங்க. இது பூராமே அபத்தங்கள், உளறல்கள். எல்லாத்துக்கும் அடிப்படையாக பின்னாடி இருக்கிற ஒரு மனநிலை என்னன்னா, பண்ணையார் மனோபாவம். நான் மற்றவனோட ஒஸ்தி, ஏன்னா நீ சாப்பிட்ற வேஸ்டான சாப்பாடை நான் சாப்பிடல. இதில் இன்னொரு ஊட்டுவாங்க. நீங்கள் ஒரு நாட்டு தக்காளி எடுத்து வச்சு பாருங்கள், டேபிளில் வச்சிங்கன்னா அப்படியே ஒரு 4 நாளில் சுருங்கி இதாக போயிடும். இந்த பெங்களூர் தக்காளி எடுத்து வச்சு பாருங்கள், ஒரு வாரம் ஆனாலும் ஹைப்ரிட் தக்காளி, அது ஒன்றுமே ஆகாதுல்ல. டேய் தக்காளியே முதல்ல உங்கள் ஊருக்கு கிடையாது,
அது பிரேசில்ல இருந்து வந்தது. என்ன தக்காளி உள்ள ஊர்ல உள்ள தக்காளி இல்ல, அது அப்புறம் என்ன நாட்டு தக்காளி, உருளைக்கிழங்கு நாட்டு உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு உங்க ஊருக்கு கிடையாது, அதுவும் அங்க பிரேசில்ல இருந்து வந்தது. அன்னைக்கு இது எல்லாத்த விட ஒரு பெரிய உருட்டு அன்னைக்கு பார்க்குறேன். நாட்டு வேர்க்கடலை மிட்டாய் குற்றாலம் தண்ணியில் செய்யப்பட்டது. வேர்க்கடலையும் ஊருது கிடையாது, அது பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்தது. அது பிலிப்பைன்ஸ்ல மணிலால இருந்து வந்ததுனால தான் அதுக்கு பேர் மணிலா கொட்டைன்னு பேரு. மல்லாட்டைன்னு நீங்க சொல்றாங்கல்ல, அது மணிலா கொட்டைன்ற பேரே வந்து மணிலால இருந்து அது வந்ததுன்றதுக்காக தான். நம்ம சாப்பிட்ற பொருள்கள்ல பல பொருட்கள் நம்ம ஊர் காய்கறியே கிடையாது. வெண்டைக்காய் நம்ம ஊர் காய்கறி கிடையாதுமா, நாட்டு வெண்டைக்காய் வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்தது. அப்ப நம்ம ஊர்ல காய்கறியே கிடையாது அப்படின்னு கேட்டா இருக்கு. சொரக்காய், பீர்க்கங்காய், கத்திரிக்காயிலேயே அந்த பச்சை கலர்ல இருக்குமே அந்த கத்திரிக்காய் தான், வயலட் கத்திரிக்காய் கிடையாது. அப்போ யோசிப்பாரு, கேரட்டு எதுவுமே நம்ம ஊருக்கு கிடையாது. மிளகா எல்லாமே வெளில இருந்து வந்ததுதான். அப்ப நம்ம ஊர் காய்கறின்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்படி ஒரு பீர்க்கங்காய், சொரக்காய், கத்திரிக்காய், டெய்லியும் மிளகு குழம்பு தான், மிளகு இவ்வளவுதான் நம்ம சாப்பிட முடியும். ஓவரால் நம்ம சம்மரியா புரிஞ்சுட்டு தந்தா விவசாயத்தை நவீனப்படுத்தி அதை அப்படிதான் எடுத்துட்டு போனோமே தவிர இயற்கை. இந்தியாவில் வந்து 52% வந்து விவசாயத்தில் ஈடுபடுறாங்க. 52% விவசாயத்தில் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா 2 பேர்ல ஒரு ஆள் விவசாய வேலை தான் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கிட்ட லேண்ட் இருக்கா, விவசாய கூலிகளா இருக்கிறாங்க. கூலி கீழி எல்லாம் சேர்த்து தான். லேண்ட் வச்சிருக்கவன மட்டும் இல்லை, விவசாயத்தை ஒரு தொழிலாக வச்சு வாழ்வாதாரமாக வச்சு வாழக்கூடியவர்களின் எண்ணிக்கை 52%. அமெரிக்காவில் 2%. டென்மார்க்கில் பால் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 1.25%. அவன் தான் உலகத்திலேயே நம்பர் 1 பால் உற்பத்தி. அப்போ அது எவ்வளோ தூரம் மெக்கனைஸ் பண்ணியிருக்கான். ஒரு விஷயத்தை மெக்கனைஸ் பண்ணாதான் அந்த உற்பத்தி அதிகரிக்கும். நாம் இந்த விவசாயத்தில் இருக்கிறவங்க வெளியே கொண்டு வந்தால் தான் அவங்க வேறு தொழிலில் ஈடுபடுவாங்க, வேறு வகையில் வருமானங்கள் வரும், நாட்டோட ஜிடிபியும் டெவலப் ஆகும். இவங்களை பொறுத்தவரை எல்லாருமே விவசாயத்துக்கு வாழ்றது தான் நம்ம அண்ணனோட வழக்கமான வார்த்தைகள். சாஃப்ட்வேருக்கு போகலாம், அந்த சாப்பிட்டு தானே போகணும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ணன் போய் விவசாயம் பண்ண வேண்டியது தானே, அண்ணன் நாட்டு மாடு வாங்கி வளர்க்க வேண்டியது தானே. அண்ணன் பிள்ளைய இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வைப்பாரு, அவர் ஆஸ்திரேலியா டாகு, ஆஸ்திரேலியா கிளி வளர்ப்பாரு. புரியுதா? அப்போ இது பூராமே ஊருக்கு தான் உபதேசம். அந்த உபதேசத்தை கேட்டு நாசமாக போகிறவன் போட்டோம், உருப்படியாக இருக்கிறவன் உருப்படியாக வேலையை பார்த்துக்கிட்டு சம்பாதிச்சு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வழியை பார்க்கட்டும். இல்லைன்னா தேவையில்லாத போய் பழைய 60களில் வந்த பஞ்சம், இப்போ 2000களில் வந்த 2020களில் இலங்கையில் வந்த பஞ்சமும் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஆராயத்திற்கு வந்து பல்ல தலைப்பு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.